சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றிருப்பது சாட்சியங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்காதா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. நேற்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டதால் விசாரணை பாதிக்கும் என்று மனுதாரர்கள் தரப்பு வாதிட்டனர். அப்போது அரசியல் உள்நோக்கம், காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே தனக்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்யப்படுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஜாமீன் பெற்ற மறுநாளே அமைச்சராக உள்ளீர்கள், இதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புள்ள சாட்சிகளுக்கு அழுத்தம் உண்டாகாதா? வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டால் அமலாக்கத்துறையினர் கோர்ட்டை நாடுவார்கள் என கூறினார். தொடர்ந்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்தால் சமூகம் அழிந்துவிடும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் RSS சார்பில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது, ஒரு சமூகம் வாழ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் முக்கியமானது. சமீப காலமாக அதன் விகிதம் குறைந்து வருவது கவலை அளிக்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2.1க்கு கீழ் சென்றால் அந்த சமூகம் அழிந்துவிடும். அதை வேறு யாரும் அழிக்க வேண்டாம், அது தானாகவே அழிந்துவிடும் என லோக்சங்கிய சாஸ்திரம் கூறுகிறது. கடந்த 1998 அல்லது 2002 வகுக்கப்பட்ட மக்கள் தொகை கொள்கை அதன் வளர்ச்சி விகிதம் 2.1க்கு கீழ் சரியக்கூடாது என்று கூறுகிறது. எனவே மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 3க்கும் மேல் அதிகரிக்க வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என கூறினார். வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலை எது, மேடு எது, பள்ளம் எது என்று தெரியாத அளவிற்கு நெடுஞ்சாலை முழுவதும் ஆறாக காட்சியளிப்பதால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. சாலை போக்குவரத்து மட்டுமல்லாது ரயில் போக்குவரத்திலும் பாதிப்பு எதிரொலித்துள்ளது. விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களிடையே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மழை நீர் அபாய கட்டத்தில் பாய்ந்து ஓடுவதால் பல்வேறு ரயில்களின் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2 அவதூறு வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வழக்குகளில் மேல்முறையீடு செய்ய அவகாசம் அளிக்கும் விதமாக ஓராண்டுக்கு சிறை தண்டனையை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். திருவெண்காடு கோவிலில் கார்த்திகை 3ஆம் ஞாயிறு அகோரமூர்த்தி அபிஷேகம் நடந்தது. இதில் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா உள்ளிட்டோர் கொட்டும் மழையிலும் ரெயின்கோட் அணிந்தபடி பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு டில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி விகிதாச்சார பிரச்சினை மற்றும் GST வரி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கியது. கூட்டம் துவங்கி முதல் நாளிலிருந்து எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இரு அவைகளும் செயல்படாமல் முடங்கி வருகிறது. சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு நேற்று நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடின. நேற்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் எதிர்கட்சியினர் சபாநாயகர் இருக்கை முன்பு நின்று கூச்சலிட்டனர். தொழிலதிபர் அதானி விவகாரம், UPயின் சம்பல் மற்றும் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர். அமைதி காக்கும்படி ஓம் பிர்லா பலமுறை கூறினார். எதிர்கட்சியினர் துளி அளவு கூட மதிக்கவில்லை. அவர் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மீண்டும் 12 மணிக்கு அவை கூடியது. அப்போது எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மறுநாள் காலை 11 மணி வரை அவையை ஒத்திவைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். ராஜ்யசபாவிலும் இதே கதைதான். காலை 11 மணிக்கு சபை கூடிய சில மணி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 12 மணிக்கு சபை கூடியது. காலை 11 மணிக்கு சபை கூடிய சில மணி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 12 மணிக்கு சபை கூடியது. அப்போதும் அதானி, சம்பல், மணிப்பூர் என்ற கோஷங்கள் சபை முழுவதும் எதிரொலித்தன. சபை ஒழுங்கை பராமரிக்கவும் கேள்வி நேரத்தை செயல்பட அனுமதிக்கும்படியும் சபை தலைவர் ஜெகதீப் தன்கர் கோரிக்கை விடுத்தார். அதை பொருட்படுத்தாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். இதனால் அவையை இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைத்து சபை தலைவர் ஜெகதீப் தன்கர் உத்தரவிட்டார். பார்லிமெண்ட் இரு அவைகளும் எந்த மசோதாவும் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து முடங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் முதல்வர் பஜன்லால் சர்மா தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. அங்கு கட்டாய மதமாற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் இயற்றப்பட்டுள்ள மதமாற்ற தடை மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து முதல்வர் பஜன்லால் சர்மா கூறுகையில், சட்டவிரோத மத மாற்றத்தை தடுப்பதில் ராஜஸ்தான் அரசு உறுதியாக உள்ளது. இதற்கான புதிய சட்ட மசோதாவை சட்டசபை கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த உள்ளோம். இதன்படி தவறான தகவல் அளித்தோ, மோசடியாகவோ அல்லது கட்டாயப்படுத்தியோ ஒரு நபரை மதமாற செய்தால்
அதை செய்த தனிநபர் அல்லது அமைப்பு தண்டனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஒருவரை மதமாற்றம் செய்யும் நோக்கத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமணத்தை செல்லாது என்று அறிவிப்பதற்கு குடும்ப நீதிமன்றத்திற்கு புதிய சட்டம் உரிமை வழங்குகிறது என தெரிவித்தார். தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இன்று எனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளேன். நான் அதிபராக பொறுப்பேற்றது முதல் நீதித்துறையில் தலையிட மாட்டேன் என்று சொன்னபடி இருந்து வருகிறேன். வீண் பழி சுமத்தி என் மகனை சிறையில் அடைத்த போதும் நான் தலையிடவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. நான் தற்போது பொது மன்னிப்பு வழங்கியுள்ளேன் என கூறினார். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு ஃபேர்லேண்ட்ஸ் குடியிருப்பில் வசிப்பவர் தியாகராஜ். இவரது மகள் கீர்த்தனா. இவருக்கு வயது 22. கற்பகம் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு MBBS படித்து வந்தார். நேற்று இரவு பரோட்டா சாப்பிட்டு படுக்க சென்றார். இன்று காலையில் கீர்த்தனாவை அவரது பெற்றோர் பார்த்தபோது மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை உடனடியாக பெற்றோர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் கீர்த்தனா செல்லும் வழியில் இறந்தார். துடியலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். நேற்று கீர்த்தனா சாப்பிட்ட பரோட்டா எங்கு தயார் செய்யப்பட்டது, பரோட்டாவில் ஏதும் கலப்படம் சேர்க்கப்பட்டுள்ளதா என பல கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். பரோட்டா சாப்பிட்ட மருத்துவ மாணவி உயிரிழந்த சம்பவம் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.